ஹாய், நீங்கள் பாலிடெக்னிக் படிக்கிறீங்களா? அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வாங்கன்னு நம்ம 4 மாதம் படிக்கிறோம், 1 மாதம் எக்ஸாம் எழுதுகிறோம், ரிசல்ட்டும் பார்க்குறோம். நம்ம மார்க் எவ்வளோன்னு பார்க்குறக்கு எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரிசல்ட்டு பார்க்கும்போது மார்க் வரலையே, கிரேட் பாயிண்ட். எஸ், எல்லாருமே கிரேடு தான் கொடுத்துருக்காங்க. ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட், ஓ கிரேட், ஆர்ஏ, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் மார்க் அதை வச்சு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாங்க பார்க்கலாம். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? இதில் ஓ அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் 10 பாயிண்ட் வாங்கியிருக்கீங்க. ஏ ப்ளஸ்ன்னு போட்டிருந்தாங்கன்னா 9 பாயிண்ட், ஏ போட்டிருந்தாங்கன்னா 8, பி ப்ளஸ்னா 7, பினா 6, சினா 5, ஆர்ஏன்னு போட்டிருக்காங்களா? சாரி பாஸ், நீங்கள் வாங்கியிருக்கிற கிரேட் 0. அதாவது நீங்கள் திரும்ப எக்ஸாம் எழுதணும்னு அர்த்தம் அந்த சப்ஜெக்ட். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சப்ஜெக்டோட கிரெடிட் பாயிண்ட்ஸ். ஸோ செமஸ்டர் 1 எழுதியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ செமஸ்டர் 1 பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 7 சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா? சப்ஜெக்ட் 1லேருந்து சப்ஜெக்ட் 7 வரைக்கும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும், அதனுடைய கிரெடிட் பாயிண்ட் என்னங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுடைய சப்ஜெக்ட் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மரபு, அதனுடைய கிரெடிட் பாயிண்ட் 2. சப்ஜெக்ட் 2 பார்த்தீங்கன்னா பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், அதனுடைய கிரெடிட் பாயிண்ட் 4. சப்ஜெக்ட் 3 பேசிக் ஃபிசிக்ஸ், கிரெடிட் பாயிண்ட் 3. சப்ஜெக்ட் 4 பேசிக் கெமிஸ்ட்ரி, கிரெடிட் பாயிண்ட் 3. சப்ஜெக்ட் 5 பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், ஸோ அது ப்ராக்டிக்கல் இல்லையா, அதுக்கான கிரெடிட் பாயிண்ட் 2. சப்ஜெக்ட் 6 பேசிக் ஒர்க் ஷாப் ப்ராக்டிஸ், அதனுடைய கிரெடிட் பாயிண்ட்டும் 2. அண்ட் லாஸ்ட் டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் ஸ்கில்ஸ், சப்ஜெக்ட் 7, அதனுடைய கிரெடிட் பாயிண்ட்டும் 2 தான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தியரியாக இருந்தாலும் சரி, ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் சரி, ஓகேவா, ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கிரெடிட் பாயிண்ட் இருக்கும். அது என்னங்கிறது உங்கள் ஸ்டாஃப்ஸ்ட்டை கேட்டிங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நாம் உங்களுடைய கிரெடிட் பாயிண்ட்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம பார்த்தோமே சப்ஜெக்ட் வைஸாக கிரெடிட் பாயிண்ட்ஸ். ஓகே, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இவ்வளோ கிரெடிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி வச்சுக்கோங்க. 2 + 4 + 3 + 3 + 2 + 2 + 2 ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா 18. ஸோ டோட்டல் கிரெடிட் பாயிண்ட், உங்களுடைய ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கான டோட்டல் கிரெடிட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18. ஓகே, சரி வாங்க உங்களுடைய கிரேட் பாயிண்ட்டை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரிசல்ட்டை பாருங்கள். இவர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு கிரேடு வாங்கியிருக்காரு. சப்ஜெக்ட் 1லேருந்து 7 வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி கிரேடு வாங்கியிருக்காரு. இதை வச்சு எப்படி நம்ம இவருடைய கிரேட் பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிறது? இப்போ சப்ஜெக்ட் 1ல் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்திருக்கிற கிரேடு ஓ கிரேடு. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஓ கிரேடு அப்படின்னா 10 பாயிண்ட். ஸோ சப்ஜெக்ட் 1 அப்படிங்கிறது தமிழ் மரபு, அதற்குரிய கிரெடிட் பாயிண்ட் என்ன? 2. ஸோ ரெண்டையுமே இன்டூ பண்ணுங்கள். 10 × 2, ஸோ 20. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்கு அவருடைய பாயிண்ட் 20. இப்போ இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ சப்ஜெக்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஏ ப்ளஸ் அப்படின்னா கிரெடிட், அவரோட கிரேட் பாயிண்ட் 9. சப்ஜெக்ட் 2க்கான கிரெடிட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ 9 × 4, 36. சப்ஜெக்ட் 3 சி, சிக்கான கிரேட் பாயிண்ட் 5. சப்ஜெக்ட் 3க்கான கிரெடிட் பாயிண்ட் என்னென்னா 3. ஸோ 5 × 3, 15. சப்ஜெக்ட் 4 ஆர்ஏ, ஸோ ஆர்ஏனா 0, உடைய கிரெடிட் பாயிண்ட் 3. 0 × 3, 0 தான். ஓகேங்களா? சப்ஜெக்ட் 5 பி ப்ளஸ், ஸோ பி ப்ளஸ் அப்படின்னா அவனுடைய கிரெடிட் பாயிண்ட் 7. சப்ஜெக்ட் 5க்கான கிரெடிட் பாயிண்ட் 2. அப்போ 7 × 2, 14. அதே மாதிரி சப்ஜெக்ட் 6க்கு ஏ கிரேட், ஏ கிரேடுனா 8 பாயிண்ட். ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்குரிய கிரெடிட் பாயிண்ட் 2. ஸோ 8 × 2, 16. அண்ட் லாஸ்ட் சப்ஜெக்ட் 7 பி கிரேட், பி கிரேட் அப்படின்னா 6. அந்த சப்ஜெக்ட் 7க்கு கிரெடிட் பாயிண்ட் 2. ஸோ 6 × 2, 12. ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் வைஸாக நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்? கிரெடிட் பாயிண்ட்டை எழுதியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நாம் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா இப்போ இந்த கிரெடிட் பாயிண்ட் எல்லாத்தையுமே நம்ம ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 113, 113. ஓகேங்களா? இப்போ இந்த 113 என்ன பண்ணுனா நமக்கு கிரெடிட் பாயிண்ட் கிடைக்கும்? ஸோ என்ன பண்ணணும்? 113
டோட்டல் கிரெடிட் பாயிண்ட் சப்ஜெக்ட் வைஸாக நம்ம கிரெடிட் பாயிண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டோட்டல் கிரெடிட் பாயிண்ட்டோட டிவைட் பண்ணணும். டோட்டல் கிரெடிட் பாயிண்ட் எவ்வளோ பார்த்தோம்? 18. இவர் வாங்கினது 113. அப்போ 113 டிவைட் பை 18 போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 6.2777. ஸோ இதை நாம் 3 டிஜிட்டுக்கு எழுதிக்கிங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6.278. ஸோ இவர் வாங்கியிருக்கிற கிரெடிட் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.278. எஸ், ஈவன் இவர் 4th சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்காரு, இருந்தாலும் இவருக்குரிய கிரெடிட் பாயிண்ட் கொடுப்பாங்க 6.278. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் உங்கள் செமஸ்டருடைய கிரெடிட் பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஃபெயில் ஆகியிருந்தாலும் உங்களுக்கு கிரெடிட் அவார்ட் பண்ணியிருப்பாங்க. மற்ற பாஸ் ஆன சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய கிரெடிட் பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த குமுலேட்டிவ் நீங்கள் கடைசியாக போட்டோம் பார்த்தீங்களா 6.27 அப்படிங்கிறத தான் நம்ம CGPAன்னு சொல்லுவோம். குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ், உங்கள் 7 சப்ஜெக்டுடைய ஆவரேஜ். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். மறுபடியும் வேறொரு விஷயத்தோட வேறு வீடியோவில் சந்திப்போம்.